மலேசியாவின் தமிழ் கல்வி 209 ஆண்டுகால பெருமைமிக்க வரலாற்றை கொண்டுள்ளது. எண்ணற்ற சவால்களையும் இடர்களையும் கடந்து இந்நாட்டு தமிழர்களின் விடாமுயற்சியால் தமிழ் மொழி இங்கு ஆழமாக வேரூன்றி இன்று ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்துள்ளது. நமது முன்னோர்களின் அரும் பணியாலும் சான்றோர்களின் தியாகத்தாலும் தமிழ் மொழி இம்மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அன்று விதைத்த விதைகள்தான் இன்று நாட்டில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளாக பல்கி பெருகி மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றன என்று மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் தலைவர் SS பாண்டியன் கூறினார். தமிழ் பள்ளிகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் உலக அளவில் சிறப்பான வளர்ச்சியை கண்டு வருகின்றனர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அவர்களின் இந்த அபரிமிதமான வளர்ச்சி தமிழ் மொழியின் வலிமையையும் தமிழ் பள்ளிகளின் சிறப்பையும் எடுத்து காட்டுகிறது. இச்சூழலில் தமிழ் பள்ளிகளில் இந்தி மொழியை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற கருத்து தேவையற்ற குழப்பத்தை உருவாக்குகிறது. இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசு நாடாவதற்கும் நம் பிள்ளைகள் தமிழ் பள்ளிகளில் இந்தி படிப்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இத்தகைய கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மொழி வளர்ச்சிக்கும் பங்கம் விளைவிக்கும் நோக்கில் செயல்படுகிறார்களோ என்ற எண்ணம் எழுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.